நீங்கள் ஒரு கடையில் ஒரு ஜாமான் வாங்கிட்டு வரீங்க, அந்த பொருள் நீங்கள் விரும்பும் விதமாக செயல்பட்டுச்சுன்னா உங்களுக்கு சந்தோஷம். நீங்கள் விரும்புகிற மாதிரி அது செயல்படலை, எதிர்பார்த்த மாதிரி அது இல்லைன்னா நீங்கள் வேதனைப்படுவீங்க இல்லையா? அதே மாதிரி தான் கடவுளும் உங்களை படைத்த போது படைத்ததற்கான ஒரு அடையாளத்தை வச்சிருக்கிறாரு. அவருடைய அன்பு உங்களில் வெளிப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். அந்த அன்பின் சாட்சிகளாக விளங்கத்தான் ஆண்டவர் நம்மளை படைச்சிருக்கிறாரு. அது நம்மகிட்டேருந்து வெளிப்படுதாங்கிறத சிந்திச்சு பார்க்க ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு அழைக்கிறாரு. 1 யோவான் 4:21 வாசிங்க. கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதர சகோதரிகளிடமும் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரிடமிருந்து நாம் பெற்ற கட்டளை. ஹல்லேலூயா. பாத்தீங்களா? அப்போ இந்த அன்பு கட்டளைக்குள்ள நம்ம கடந்து போகணும்.